Hello students, I am Lakshmi. Numbers and Sequence Chapter 2 Exercise 2.3ல third sum எப்படி போடலான்னு சொல்லி கொடுக்குறேன். third sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x congruent to 4 mod 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிப்பீங்கன்னா 5x இந்த 4ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 5x minus 4 equal to 6n. n வந்து சம் இன்டீஜர், ஓகேவா? அப்போது 5x equal to 4 அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. 5x equal to நான் சொன்னாலே x ஒரு பக்கம் வச்சுக்கணும். அதனால் 5x equal to 6n plus 4. இப்போது எக்ஸ் மட்டும்தான் எங்கே இருக்கணும். எக்ஸ் 5 வந்து மல்டிபிள்ஸில் இருக்கனால 5 வந்து கீழே வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 5. ஸோ 5 கீழே வந்துடும், டிவிஷனில் வந்துடும் இந்த பக்கம். ஸோ 6n + 4/5 ஆகிடும் எக்ஸோட வேல்யூ. இப்போ வந்து இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்குறீங்க. வேல்யூஸ் கொடுக்கறச்சா 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வேல்யூ கொடுக்கணும். இந்த தேர்ட் சம் வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதில் ரோமன் லெட்டர் 5 வந்து இதே சம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அதே தான் அவங்க தேர்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ 6 + 1 கொடுத்தீங்கன்னா 6 + 4/5 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்தது எண்ணுக்கு 6 தான். 2 3 இல்லை 4 5 கொடுக்க முடியாது, 6 கொடுக்குறீங்க. ஏன்னா 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போது 6 கொடுத்தீங்கன்னா 36 + 4/5 ஆகிடும். இப்போ 40/5 என்ன ஆகும்? 8 ஆகிடும். அப்புறம் 7 8 9 எல்லாம் கொடுத்தா 5ஆல் டிவைட் ஆகாது, 11 மட்டும்தான் டிவைட் ஆகும். 6க்கு அப்புறம் 11 தான் டிவைட் ஆகும். ஸோ எண்ணுக்கு நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா என்னாகும்? 6 × 11 66 + 4/5 which is equal to 14. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? therefore possible value of x are 2 8 14 அப்படி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம், எக்ஸட்ரா 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். சால்வ் 3x - 2 congruent to 0 mod 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைண்டர் வந்து 0வாக இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டர் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த mod 11 and n வந்து சம் இன்டிஜர் வச்சுக்கிறீங்க. அதாவது 3x - 2 - 0 = 11n. இப்போ 3x - 2 = 11nங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த 2ஐ வந்து அந்த பக்கம் கொண்டு போய்ட்றீங்க. அப்போ 3x = 11n + 2 ஆகிடும். அப்புறம் 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த பக்கம் டிவிஷன் ஆகிடும். ஸோ கீழே வந்துடும். ஸோ x = 11n + 2/3 ஆகிடும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம எண்ணுக்கு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுத்தா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ எண்ணுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கறச்ச எப்படி முதல் சம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அது. ஸோ இப்போ எண்ணுக்கு வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 11 + 2 13 டிவைட் ஆகாது 3ஆல். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எண்ணுக்கு 2 கொடுக்குறீங்க. 22 + 2 24, அது டிவைட் ஆகும். ஸோ 24/3 = 8. எண்ணுக்கு 2 கொடுக்குறீங்க. அடுத்தது எண்ணுக்கு வந்து 3 4 கொடுத்தா அது வந்து உங்களுக்கு டிவைட் ஆகாது 3ஆல். அதனால் 5 கொடுக்குறீங்க. எண்ணுக்கு 5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11 × 5 55. 55 + 2 57/3 which is equal to 19. 57/3 போட்டிங்கன்னா 19 வரும். அடுத்தது எண்ணுக்கு வந்து 6 7 எல்லாம் டிவைட் ஆகாது. அதனால் எண்ணுக்கு வந்து 8 கொடுக்குறீங்க. எனக்கு 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? இது 11n + 2/3. இந்த எண்ணுக்கு தான் நீங்கள் 8 கொடுக்குறீங்க. 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? வந்து 11 × 8 + 2/3ங்கிறது 88 + 2/3ங்கிறது 90/3 which is equal to 30. ஸோ எக்ஸோட வேல்யூ நீங்கள் அது மாதிரி பார்த்து கொடுங்க. எது 3ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்து என் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அப்போ therefore x = 8 19 30 இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர், ஓகேவா? இது மாதிரி நீங்கள் நம்பர் கொடுத்துட்டே போனால் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ 3 டாட்ஸ் வச்சுடுங்க. எக்ஸோட வேல்யூ வந்துட்டே இருக்கும், ஓகேவா? அப்போது ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். அடுத்தது வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 100 hours ஆஃப்டர் 7 AM. 7 AMக்கு 100 hours. இப்போ 7 AM இருக்குது. 100 hours கழிச்சு என்ன டைம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ வந்து we have to find x such that எப்படி போட்டுப்பீங்கன்னா 100 இங்கே போட்டுக்கோங்க, congruent to x mod, அதாவது 100 ஹவர்ஸுங்கிறது நீங்கள் வந்து 7 AM வந்து உங்களுக்கு
12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியும் வரும், 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியும் வரும். இங்கே 100ன்னு இருக்கிறதுனால நீங்கள் 24 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 12லேயும் போடலாம், 24லேயும் போடலாம் 100ன்றதுனால. பட் வந்து நம்ம 24 எடுத்துப்போம். ஸோ 100 கான்குரண்ட் டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸு. ஸோ 100 கான்குரண்ட் டு எக்ஸ் மாட் 24. ஓகேவா? இப்போ இந்த 100 நீங்கள் 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 24 4 டைம்ஸ் போனால் 96 வரும், ரிமைண்டர் 4 வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது 4. ஓகேவா? 100 கான்குரண்ட் டு 4 மாட் 24. அப்போது therefore the time 100 hours after 7 o'clock is என்ன ஆகும்? 7 + 4 இல்லையா? 7 + 4 = 11 AM. ஓகேவா? இது என்னாச்சு? 7 AM இருந்தது. ஸோ 7 + 4 என்ன? 11 AM. ஸோ அந்த 100 hours கழிச்சு 7 வருது உங்களுக்கு, ரிமைண்டர் 4 வருது. ஸோ அந்த 4ஐ நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 11 AM ஆகிடும். 7 AM + 4 AM 11 AM ஆகிடும். ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சம்மு? 100 hours ஆஃப்டர் 7 AMனு கேட்டால் ஆட் பண்ணணும், பிஃபோர்னு கேட்டால் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே ஆஃப்டர் 7 AMனு கேட்டதுனால அந்த 4ஐ வர ரிமைண்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 7 + 4 = 11 AM. இதுதான் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ரிமைண்டரை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமா குழம்பக்கூடாது. ஸோ 7 + 4 = 11 AM. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM. புரிஞ்சுதா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், பிஃபோர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வர இதை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதிப்பீங்க? 15 கான்குரண்ட் டு எக்ஸ் மாட் 12ன்னு போட்டுப்பீங்க. ஏன் இங்கே 12 நீங்கள் போடுறீங்கன்னா 15 தான் இருக்குது. அதில் பழைய சம்மில் வந்து உங்களுக்கு முதல் சம்மில் வந்து உங்களுக்கு 100 கொடுத்துருந்தாங்க, 100 hours கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து 15 hours தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 24 hours போட முடியாது. ஸோ நீங்கள் மாட் 12ன்னு போட்டுப்பீங்க. ஓகேவா? ஸோ 15 கான்குரண்ட் டு எக்ஸ் மாட் 12ன்னு போட்டுப்பீங்க. இப்போ இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? 15ஐ வந்து 12ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ 1 12s are 12னா ரிமைண்டர் 3 வருது. ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இது பிஃபோர்னு கேட்டிருக்காங்க. பிஃபோர்னால் என்ன பண்ணணும்? ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 3 போட்டுக்கோங்க. 3 போட்டுன்ட்டு இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? 15 - 3 = 12. கரெக்டாக? 15 - 3ஐ சப்ராக்ட் பண்ணால் 12. 12 வந்து 12 இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. கரெக்டாக? இது வந்து இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12 உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து therefore the time 15 hours பிஃபோர் 11 o'clock என்னவாக இருக்கும்? அப்போது நீங்கள் இந்த 11ல் வந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணணும். 11ல் இந்த 3ஐ நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 PMனு கிடைக்கும். ஓகேவா? 11 PM இருக்குது. இந்த 11 PMல் நீங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்ச அந்த 3 PM ரிமைண்டர் 3ஐ நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும் பிஃபோர்னு கேட்டதுனால. ஸோ 11 - 3 = 8 PMனு வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதா இது எப்படின்னு சொல்லிட்டு? இதுதான். ஸோ இந்த 6th சம்மு. அடுத்தது நம்ம 7th சம் போவோம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி டியூஸ்டே, 45 டேஸ்க்கு அப்புறம் என் அங்கிள் வராரு. அப்போனா அவர் வர டே என்ன டேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது மண்டே டியூஸ்டே வெனஸ்டேனா உங்களுக்கு 7 days இல்லையா? வீக்கில் வந்து 7 days இருக்குது. ஸோ நீங்கள் மாட் வந்து 7ன்னு எடுத்துக்கணும். அப்போனா எப்போ 45 days கழிச்சு வரப்போகிறார். ஸோ 45ஐ இங்கே வச்சுக்கோங்க. கான்குரண்ட் டு என்ன டேங்கிறதுக்கு எக்ஸ் வச்சுக்கோங்க, மாட் 7. ஸோ 45ஐ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 6 are 42 வரும், ரிமைண்டர் 3 வரும். ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு 3. therefore x = 3. ஸோ வந்து அங்கிள் வந்து என்றைக்கு வந்து இன்றைக்கி என்ன? டியூஸ்டே. அப்போ 3 days கழிச்சு வரார். டியூஸ்டேக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரும். ஓகேவா? அப்போது அங்கிள் வர டே என்ன? ஃப்ரைடே. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? 3 days ஆஃப்டர் டியூஸ்டே தான் மை அங்கிள் வில் கம்மிங். அப்போது therefore ஆஃப்டர் டியூஸ்டே என்னென்னா இப்போ இங்கே 3 இருக்குது. ஸோ ரிமைண்டர் 3 வந்துடுது. அப்போது டியூஸ்டேக்கு அப்புறம் என்ன? வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே தான் அங்கிள் வரார். therefore ஆன் ஃப்ரைடே மை அங்கிள் வில் பி
coming. ஓகேவா? on Friday my uncle will be coming அப்படின்னு நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சம்மு? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எல்லோரும் சென்டம் வாங்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.